ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மாமா வீட்டு விருந்து. அதுதான் வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னைக்கு மஞ்சள் நீரில் ஆடுவாங்க. அது எல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் இங்கே வந்து கோயிலில். இதுக்கப்புறம் கை கழுவி முடிச்சிட்டா எல்லாம் கை கழுவி அவங்க ஊருக்கு போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சது அப்படிங்கிற கதை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தாலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னே இளவு கேட்கறதுக்கு போகிறோம். இளவு கேட்கறதுக்கு போகிறோம். மூஞ்ச பாருங்களா. ஐயோ, இதெல்லாம் வழி காணும் பாதியில. கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. மூஞ்சியே அப்படிதாங்க. ஏங்க, நாங்க அப்படிதாங்க. காலையில எஞ்சவனே நானாவது பரவாயில்ல குளிச்சுட்டு போடுறேன். என் பொண்ணெல்லாம் காலையில எஞ்சவனே போட்டுப்போ. பல்லு வளர்க்குறாளோ இல்லையோ. ஓகே, நாங்கள் குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டில் போய் நிறுகிறோம். அங்கே ஒரு கோஷ்டி இருக்குது. எங்கள் சித்தி வந்து இன்னொரு சித்தி அங்கே இருக்காங்க. ஆல்ரெடி 2 பேர்த்த பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா, எங்கள் சித்திஸ் எல்லாம். ஒரு சித்தி அங்கே இருக்கிறாங்க, அவங்களையும் மீட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஜாண்டர் கோயில் தானே, சவுண்டம்மன் கோயில். இந்த வழியிலலாம் எவ்வளோ விளையாண்டுருப்போம். இப்போ வலுவையே தெரில, வீதியே தெரியாமல், ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிடுச்சு. இதில் எங்கேயும் சந்தில் போவோமே, இல்லை அப்படி போகணுமா? சவுண்டம்மன் கோயில் வீதி. நம் தடல் புடல் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது என்னது? இது சூப்பரா கைமா உருண்டை. சரி, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நாங்கள் பழகுவோம். நீங்களே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி ஃபியூச்சரில் செஞ்சு சாப்பிட்றது? இதெல்லாம் செய்ய தெரியாதுல்ல எங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. அது வேறம்மா, நம்ம ஸ்டைலுமா. இதெல்லாம் வேறம்மா. இதுக்கு எண்ணெயில் கேத்துரி நீரில் தானே. அதே எடுத்து நீ கோலா உருண்டை நான் எண்ணெயில் கேத்தாரி. நான் கைமா உருண்டை கல்ச நீராது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. இப்போ நாங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. சரி, வந்து சென்னை போயிடல. ஏன் ಬಂದ್ರೆ ಎಣಿತಾ ಮನೆ ಅದ ಬಂದು ಇರ್ರಿ. ವಿಶೇಷಕ್ಕಂತ ಬಂದಾಟ್ ಬಂದ್ರಿ. இல்லைங்க, வெயிலுக்கு இதமா இருக்குல்ல, ஜூஸ் குடிங்க. மவுண்டன் டியூவா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்குது? இது எங்க அத்தை. எங்க அத்தை மூஞ்சி காட்டுங்களேன். ஒரே ஒரு அத்தை, கண்ணே கண்ணுன்னு அத்தை. அத்தை ஒரு சாப்பாடு மட்டும் தான் செய்வாங்களாம், ஆளுக்கு ஒன்று தான் செய்யணுமா. இங்க வந்து இவ சிக்கன் மௌனா செய்யறா. ஆளுக்கு ஒரு கை வரிசை நடந்துன்னு இருக்கு. நீ என்ன செய்யறன்னு என்ன கேட்காதீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துன்னு சுற்றுறோம். சாப்பிட்றது மட்டும்தான் எங்கள் வேலை. ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க, பார்ப்போம். ஊருக்கு வந்தோம். கார்லேயே சுற்றி காட்டுறாங்க எங்களுக்கு. எங்கேயும் வரமாட்டேன்றாங்க. ஒரு காலேஜ் பிரியாணி வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க? தள்ளி தான் வரணுமா? உங்கள் மாமியார் வீடு வேறு பார்த்துனுக்கிறீங்க. இங்கேயும் தெரியுதா உங்கள் மாமியார் வீடு? எது மஞ்சள் கலர்? அந்த இது வச்சிருக்கா, ஹீட்டர் வச்சிருக்கா? ஓ, இந்த மஞ்சள் கலர் பெயிண்டா? ஓ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி லாஸ்டா ஒரு ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் மௌலியும் பேபிமாக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து ஆக்சுவலி சர்ப்ரைஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு காலையில சொல்லாம நாங்க பெங்களூர் போறோம், நீ நான் நேரா பெங்களூர் வந்துரு அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்களை கூப்பிடவே இல்லை. நாய் கூப்பிடவே மாட்டேன். நானும் கூப்பிட்டு கிட்ட வந்தோடனே போன வச்சே என்ன அப்படின்னா தூங்கிக்கிட்டே பேசிச்சு, டயர்டா இருக்குது அப்படின்ச்சு. சரி தூங்கிட்டோம், நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு தேடி கண்டுபிடிச்சி வந்தா சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிச்சு. முட்டால்ஸ் மென்டல்ஸ் 2 பேரும். ஆக்சுவலி நம்ம இது டோல் போட்டிருக்கோம்ல, அந்த நேஷனல் ஹைவேஸ் ஃப்ரீ டோல் 3000 rupees இயர்லி. அந்த பேக்கேஜ்ல இந்த அம்மாக்கு தான் மெசேஜ் வரும். நீங்க ஒவ்வொரு டோலை கிராஸ் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் வந்துக்கினே இருக்குது. அது கூட உங்களுக்கு தெரியாம நீங்க இங்க வந்துனுக்குறீங்க அப்படின்னா அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. ஐயோ மொக்க வாங்கிட்டுமே அப்படின்ட்டு. ஏன்னா என்னடா கூப்பிடவே இல்லை, நான் இவனா கிண்டல் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டா நானும் பிரேமா ஒரு காலையில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எங்க வாங்க இளவு வீட்டுக்கு போலாம், இப்ப இளவு கெட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தியும் பாக்கணும்னு. கரெக்டா அது ஃபாஸ்டாக்ல வேற காசும் இல்லை, காலி ஆயிடுச்சு. டையன் எங்க 2 பேத்துக்கு மெசேஜ். அவரும் பாக்குறாரு, நானும் பாக்குறேன். ஆத்தூர் டோல் யாரு கிராஸ் பண்ண? எங்களுக்கு அது ஞாபகமே இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் கொரியர்காரர் கூப்பிடுறாரு,
வீட்டுல யாரும் இல்லைங்க, நான் எங்க வைக்கிறதுங்க பாத்துறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க இல்ல ஆக்சுவலி அது கூட பிரச்சனை இல்ல, அது கூட நீ கண்டுபிடிச்சிருக்க மாட்ட. டோல் ஆத்தூர் டோல், இந்த டோலா அந்த டோல்னு வரும், கண்டுபிடிச்சிருக்கிறா. ஓகே நான் இங்கதான் வருது வரட்டும் அப்படின்ட்டு தூங்கினுக்கிறா. நம்ம அதுக்கப்புறமா நம்ம இங்க வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னா முட்டாள், எனக்கு தான் மெசேஜ் வந்துச்சு. மாமா வெளியிலே பார்த்தாரு அவங்கள. அது ஒரு கொடுமைங்க. வண்டியை போய் நிறுத்திட்டு இந்த ரோட்ல கார் வராது அப்படின்னு சொன்னான் மௌலி. சோ அதனால காரை இன்னொரு பக்கம் நிறுத்திட்டு காரை விட்டு வெளில வந்து நடந்து வரோம். அவங்க மாமா வராரு, வாங்க 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 திடீர்னு வந்திருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்னு ஆகி போச்சு எங்களுக்கு. அவருக்கு வந்து சொல்லிட்டாரு மௌலி வந்துட்டான். மொத்தத்துல வேஸ்ட். நாங்க தான் வந்து அப்படியே பயங்கரமா பேசிட்டுலாம் வந்திருப்போம். மௌலியோட vlogல பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படி இப்படின்னு. கடைசியில எல்லாமே மொக்கையாயிப்போச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம்ன்றது தெரியல. ஆனா நிறைய பிளான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது 1 by 1 அப்படியே வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திடீர்னு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவோம். அதனால எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது எதுவுமே. அதனால சரி அம்மா வந்து ஊருக்கு போறாங்க, நாங்கெல்லாம் ஒரு பக்கம் சுத்துறதுக்கு போறோம் கேங் சேர்ந்துன்னு. ஏன்னா நேத்தே எனக்கு மனசு அடிச்சுக்கிச்சு, ஐயோ இவர் இருந்துதான் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாரு, நாங்க மட்டும் சுத்துறோமே அப்படின்ட்டு. இன்னைக்கு கரெக்டா ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா வச்சு செய்வோம். மௌனா வீட்டுக்காரு இல்ல அதுக்கப்புறம் நீ வரோம்னாலே தெரிச்சிடுவாங்க. நானும் பார்த்தேன், அவங்களுக்கு வீட்டுல உட்காரத்தான் பிடிக்கல, கார்ல சொன்னா சுத்துறாங்க, ஈஸியா சாப்பிடுறாங்கப்பா. இங்க ஒரு ஸ்பாட் இங்க ஒரு ஸ்பாட் அங்க ஒரு ஸ்பாட்னு ஜாலியா சாப்பிடுறாங்க. ஜாலியா தான் இருந்தது நேத்து. அம்மா மட்டும் என்ன ஒரு பேட் டைம்னா போஸ்ட் கொரோனா எல்லா ஷாப்ஸும் வந்து 10 o'clock க்ளோஸ். ஆமா கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க சென்னையில தான் இருக்கணும், 2 மணிக்கு கூட போய் எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம். ஓ சூஸ் பண்ணணும். ஓகே ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கிளம்புறாங்க. அம்மாக்கு ஒரு டாடா பை பை சொல்லி நாளைக்கு திருப்பி மீட் பாய்ங்க. அப்புறம் வீட்டுக்கு வரோம். பார்த்து போங்க. இப்ப பிள்ளைங்களும் நம்ம கூட வந்துடுறாங்களா? அப்பா அடி எல்லாம் தொலைஞ்சுதுங்கடா. சரி வாங்க போலாம். ஓ இவங்க வேலைக்கு போறாங்க, லீவ் இல்லையா? ஓகே சரி ஒயிட் பத்தராத. சரி அடுத்தலக்கு பர்ரி இல்ல நீ உள்ள பர்ரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்பி இப்ப நேரம் எங்க ஊட்டி போறோம். ஓகே வண்டி வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு எங்க கார்ல 8 பேர் போக முடியும். அதனால 2 காரை வந்து மத்தியானம் போய் காட்டணும் பாத்தீங்களா, அந்த வீட்டுல போய் எல்லாத்தையும் பிளாக் தண்டர் பார்க்க போறேன் நானு. பல வருஷம் கழிச்சு பிளாக் தண்டர் பாக்குறேன் நானு. பிளாக் தண்டர் பார்க்கணும்ன்றதுக்காகவே நான் இங்க வரணும். லாஸ்ட் டைம் கூட எனக்கு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா தெரியலப்பா, ஏன்னா மௌலியம் கூட இருந்தான். இந்த தடவை நான் சிங்கிளா இருக்கும்போது 2 நாள் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னால என்னையே நான் வீடியோ எடுக்க முடியல, மத்தவங்க பேசும்போது வீடியோ எடுக்கவும் டக்குன்னு தோணல. நல்லா எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து சூப்பரா பேசுறாரு, நீங்க பாத்துருப்பீங்க பிரேம்ஜிய. இல்ல மறுபடியும் அவங்க பாட்டில் கொடுத்துட்டு வருவாங்க. பிரேம்ஜி வந்து சூப்பரா வந்து பேசுறாரு, ஜாலியா மெர்ஜ் ஆயிட்டோம். அவர் நினைச்சாரு யாரும் வரமாட்டாங்க, எதுக்கு தூரமா இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடணும், எதுக்கு அவங்களை டென்ஷன் பண்ணிடணும்னு மாமா நினைச்சாரு. ஆனா எல்லாரும் இங்க ஒண்ணு சேர்றது. நானும் மௌலியுமே வர ஐடியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் பெரியமா மட்டும் ஃபிளைட்ல அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் தோணுச்சு சரி இவனும் நைனிட்டு இருந்தான், சரி ஓகே போவோம் கோயம்புத்தூர் போய் பல வருஷம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்தேன். இப்போ ஜாலியா இப்போ நேற்று நைட்டு வேணுமோ எப்போ கேட்டாலும் நான் இங்கே இருக்கிறேன், அங்கே டீ குடிக்கிறதுக்கு அங்கே போகிறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இங்கே போகிறோன்னுட்டு இருந்தா, என்னடா இது நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எட்ரா தட்டுறா வண்டி அப்படின்னு சொல்லி காலையில் தட்டிக்கின்னு வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தோம், அது ஃபிளாப் ஆயிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். இப்போ ரைட் ஓகே எனக்கு பிளாக் தண்டர் பார்க்கணும், மாதா கெபி இருக்கு, மாதா கெபிக்கு போகணும், பிளாக் தண்டர் பார்க்கணும், அப்படியே ஊட்டி மலையை நோக்கி போவோம் நம்ம. அப்புறம் அங்க என்ன தோணுதோ ஏது தோணுதோ யாருக்குன்னா தெரியும், என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் லேப்டாப் கையில எடுத்துட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் பிளான் ஊட்டி வந்து பயங்கர டைட் ஷெட்யூல்ல போகும். ஊட்டி எல்லாம் போக முடியாது, கஷ்டம் தான். ஜாலியா எங்க போயிட்டு திருப்பி வந்துடலாம். ஏன்னா ஊட்டி வரைக்கும் கூட போயிட்டு, ஆனா இப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஊட்டி வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் அதே ரோட்ல வரோம்னா பரவாயில்ல, அப்படி வர முடியாது. இப்ப நம்மள இறக்குறது கோத்தகிரி வழியா இறக்குவாங்க. நீ இப்ப இங்க போகும்போதே கிரௌடு பயங்கரமா இருக்கும் பாரு மேட்டுப்பாளையத்துல.
உன்னால நகர கூட முடியாது. சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு நெக்ஸ்ட் crowd என்ன இருக்கும். பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கறது இந்த vlogக்குள்ள அப்படியே போயிடும் அப்படியே இருக்கும். continue இதுக்கப்புறம் தான் வீடியோ சுறுசுறுப்பா இருக்கும். எனக்கு பிடிச்ச இடங்கள்லாம் நான் இப்ப பார்க்க போறேன், எக்ஸ்ப்ளோர் பண்றேன் உங்களுக்கும். ஒரு 2000ல நம்ம மேட்டுப்பாளையம்ல பிளாக் தண்டர்ல ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால 2000 to 2005 வரைக்கும் பிளாக் தண்டர்ல தான் ஒர்க் பண்ணேன் நான். ஸோ அதனால எனக்கு பார்க்கணும், பிளாக் தண்டர் உள்ள போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா அதுக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது. சொல்லுப்பா ஃப்ரெண்ட்ஸ், இங்க மாதா கிபி பாருங்க. மாதா கிபிக்கு 2000லேருந்து 2005 வரைக்கும் டெய்லி நான் மாதா நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நான் எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெச் வந்தேன் அப்படின்னா வந்து மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். இன்னைக்கு நேரத்தே ஆக்சுவலி பிளான் போட்டப்போ தோணுச்சு, நம்ம இந்த பக்கம் போய் அப்படி போய் மேட்டுப்பாளையம் போகலாம், போயிட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிளாக் தண்டர் பார்க்கலாம்னு தோணுச்சு, ஊட்டி போகலாம்னு தோணுச்சு, நிறைய தோணுச்சு. அதில் ஒன்று ஒன்றா நிறைவேற்றின்னு வரேன். ஸோ ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து எனக்கு நிறைவேற்றி ஆச்சு. அடுத்த பக்கெட் லிஸ்ட் அப்படியே போகிற வழியில் பிளாக் தண்டர் இன்னும் ஒரு 2 பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஊட்டிக்கு போகிற ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி நிற்குது. அந்த பக்கம் அனுப்பவே மாட்டுறாங்க. நம்ம வந்த நேரம் ஃப்ளவர் ஷோ டைமில் வந்து மாட்டிக்கணும். இப்போ அந்த பக்கம் விடமான்றானுங்க. அந்த பக்கம் விட்டாதான் நம்ம பிளாக் தண்டர் போக முடியும், ஹில்ஸுக்கு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். அந்த பக்கம் விடமான்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. மூட் அவுட் ஆயிட்டேன் நான். இப்போ பிளாக் தண்டர் போறோம்னு சொன்னா அங்க ரூம் போட்டுருக்கோம்னு சொன்னா விட மாட்டாங்களா? விடுவாங்க. வெயிட் பண்ணுங்க, அங்க பிளாக் ஆயிருக்குது, அந்த பிளாக் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க விடுறோம். இப்போ என்ன பதில் சொன்னாரோ அதே தான் சொல்லுவாரு. உன்ன மாதிரி எத்தனை டகால்ட்டிங்க வரும், எல்லாரும் அதே சொன்னாங்கன்னா என்ன பண்றது? அப்படி ரோட்ல போய் இட்லி குடல் குழம்பு பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு. அது காலையிலயாமாப்பா? இட்லி குடல் குழம்பு காலையிலயாமா? யாருக்கு? அங்க நான் அதனால தான் இன்னைக்கு அந்த செல்வி மெஸ்ல போயிட்டு தலைக்கறி பிரியாணி சாப்பிட்டேன். தலைக்கறியே கிடைக்காது எங்கேயுமே, ரேர். அங்க செம்மையா இருந்தது. முதல்ல விட டேஸ்ட் சூப்பரா இருந்ததுப்பா. இப்பவா வந்தியா? பார்சல் வாங்கி வந்தியா? நீங்க தான் அங்க கடா வெட்ட போறோம், இது பண்ண போறோம் இருந்தீங்களே. இல்ல போனே நீ பேசினாதானே, போனே பேச மாட்டீங்க. நோம்பி கூப்பிட்டா வரமாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான், அவ்வளவுதான். கேட்டா விஷயம் பெருசு. சர்ப்ரைஸ் வந்தா இப்படிதான். பழைய சாப்பாடு தான் கொடுப்போம். நானா இப்ப சாப்பாடுக்கு நான் எப்பயுமே சாப்பாடுக்கு யோசிக்கவே மாட்டேங்க. எனக்கு தேவைன்றத காசு கொடுத்து வாங்கி நீங்க ஒரு ஜாலி, அவ்வளவுதான். கடை வெட்டி வந்து போனாங்க வரேன்னு சொல்லி ஒரு வாட்ச் சொல்லியிருந்தீங்க, சொல்லாம திடீர்னு வந்தா பரவாயில்ல. இதெல்லாம் இருக்குது அப்படியே எல்லாம் உட்காந்துன்னு இருக்கும். ஆக்சுவலி வர ஐடியாவே இல்ல. ஒரு வேலையும் ஆக்சுவலா அவங்க எங்களோட ட்ரெண்ட், ஆனா உன் ட்ரெண்டுக்கு இருக்கிறாங்க. கரெக்டா? வயசு டிஃபரன்ஸ் அப்படி இருக்குது. மகேஷ் ராஜா அவர்களே, என்ன பண்ற? பிளாக் தண்டர் ஒரு காலத்துல இங்க அப்படியே நேரா பைக் எடுத்துன்னு உள்ள போறது, வெளில வர்றது அப்படின்னு ஜாலியா இருந்தது. அது ஒரு காலம் ஜாலியா இருந்தது. சரி, ஆனா எனக்கு ரொம்ப நாளா அங்க போனதுல ரெசார்ட்ல இல்ல இருக்குப்பா. அங்க ரெசார்ட்பா, இங்க உள்ள இருக்கா? இது உள்ள போக முடியாது. அதுக்கு அடுத்த கேட்டு அது அடுத்த கேட்ல நேரா போனா ரெசார்ட் உள்ள. அப்புறம் அங்க இருந்தே பார்க் உள்ள வரத்துக்கு தனி என்ட்ரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிளாக் தண்டர்லாம் பார்த்துட்டு ஜாலியா வந்து இங்க உட்காந்துட்டு டீ சாப்பிடுறோம். கேமரா எங்க இருக்கு அங்க போய் எதுக்கு என்ன தலைவர் இருந்து என்ன பிரயோஜனம்? கேமராவை காட்டினா என் வாய்ஸ் உள்ள போயிடும்ன்றாரு. ஏஜி, என்ன தலைவர் இருந்து என்ன பிரயோஜனம்? கேமராவை பார்த்தா என் வாய்ஸ் அப்படியே உள்ள போயிடும்ன்றீங்க. சிசிடிவி கேமரா எல்லாம் போய் நின்று இவங்க தான் சிசிடிவி பார்த்தாலே. நீ ஏன்பா சைலண்டா இருக்கிற? என்னது அண்ணா பாப்பா
பாப்பா மெசேஜ் பண்ணிட்டு சொல்லுங்க. பாப்பா லவர் கூட வெளியே இல்ல vlog அவங்க பார்த்துட்டு என்னடா நீ vlogல எல்லாம் வர, என்னடா அண்ணா பாப்பான்லாம் கிண்டல் பண்றாங்க உன்ன அப்படின்னுவாங்க. பாப்பா ஃபினான்சி கூட வெளியே பாப்பா ஃபினான்சி கூட கல்யாண பர்ச்சேஸ் போயிடுச்சா? இதுக்கு நீ எவ்வளவு பரவாயில்லடா, அங்க பாரு ஃபியான்சி கூட சேர்ந்து பர்ச்சேஸ் போயாச்சு அங்க. இல்ல ஏதோ சொல்லிட்டாரு பாய் பெஸ்டினா சென்டர்ல படுத்துக்கணுமா, அப்ப இந்த பக்கம் யாரோ இந்த பக்கம் யாரோ படுத்துப்பாங்கன்னு கட்டல சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபினான்சி இந்த பக்கமும் அந்த பொண்ணு இந்த பக்கமும் நடுவுல படுத்துக்கோ. பைக்ல போயில அவர் ஓட்டு வர அது பின்னாடியே வந்து கேட்டா பாய் பெஸ்டி அப்படி. இது நல்லா இருக்கு. ஃபாலோ பண்ணிடுவாங்க அதெல்லாம். ஆக்சுவலி அது ஓகே, லைக் போட்டுருவாங்க அதுக்கெல்லாம். பாய் பெஸ்டி தானே, பிரச்சனை இல்லை. நான் மத்தியானமே திங்கிற முசுவுல மறந்துட்டேன் எங்க மாமா என்ன விருந்து கொடுத்தாருன்ட்டு. சரியா, நீ சொல்லு. நீ நல்ல காலம் அதை சொல்லினா சிம்மி ஒன்னு அடிக்கவே வந்துருக்கேன். அத அங்க பேக் பண்ணி அங்க இருந்து கட்டிட்டு என்ன உருண்டை? கோலா கைமா உருண்டை. சிக்கனா மட்டனா? சிக்கன் மட்டன். நீ கோலா உருண்டை சாப்பிடல, அது வந்து முதல்ல இப்படிதான் இருந்தது, கைமா உருண்டையா தான் இருந்தது. தெரியும், எங்க அம்மா செய்வாங்க உருண்டை குழம்பு. இதுக்கு பேரு மட்டன் உருண்டை குழம்பு. பருப்பு போட்டு உருண்டை சொல்லு. இது நான் எப்ப பார்த்தாலும் கேட்டுப்பா, உருண்டை குழம்பு வைப்பா, உருண்டை குழம்பு வைப்பா. இப்போ வரைக்கும் வச்சது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க மௌனாக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்களா சமைக்கிறதுக்கு? பரவாயில்ல. உங்க அக்கா 4 காய் 4 குழம்பு தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இவளுக்கு 4 காய் 4 குழம்ப தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அதையே ரிப்பீட்டடா போட்டு எங்களை டென்ஷன் ஆகி நாங்க ஹோட்டல்லயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதான்பா, ஒண்ணு அந்த பருப்பு குழம்பு, இல்லைன்னா புளி குழம்பு, இல்லைன்னா சாம்பார், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. அவ்வளவுதான். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் ஒண்ணுக்குள்ளே வரும். இப்ப நான் வந்து அவங்க தங்கச்சி கிட்ட அவங்க அக்காவை பத்தி பேசுறேன். என்ன சொன்னாலும் தெரியும். சோறு எனக்கும் அது கடைசியில பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வேற வழி இல்லாம அடிக்கடி அது கேஸ்ட் சாப்பாடு தான். கேஸ்ட் சாப்பாடு சொல்லிக்கிறேன். அப்புறம் கைமா உருண்டை, மௌனா செஞ்ச சிக்கன், இது எங்க சித்தி செஞ்சாங்க கைமா உருண்டை, கடையில வாங்கிட்டோம். பிரியாணி அவர் செஞ்சாராம், சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் மௌனா செஞ்ச சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் அத்தை செஞ்ச சாப்பாடு ரசம் எல்லாம் நாங்க அங்கேயே வீட்டுல சாப்பிட்டோம். மத்தியானமே வெளுத்து வாங்கிட்டோம். இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல். நாங்க நல்லா இருக்கும் பிரியாணி. சென்னையில ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாதிரிதான். எனக்கு வயிறு சரியில்லை, மத்தியானம் சாப்பிட்ட உடனே படுத்தேன், ஹெவியா போச்சு. ஆனா எனக்கு டைஜஷன் ஆகல. சரி பவுனா வருத்தப்படுவாளே, அவ கையால ஒரு மேகியாவது மேகி பார்த்தோன்னே சரி மேகி சாப்பிடணும். ஃபைனலா நம்ம எங்க ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னா, எங்க தாய் மாமா வீட்டுல இருந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு நாங்க ரீச் ஆயிருக்கோம். ஓகேவா, இதுக்கப்புறம் இங்கதான் வந்துட்டு நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் தான், நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் நம்ம கிளம்பிடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்கள் வீட்டுக்கும் வராதனால நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி டே வந்து செம்ம சூப்பராக போச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானே தரேன். ஓகே, பாய்.